தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது போவீங்களா? தேவ சமூகத்துக்கு போய் உங்க தீராத பிரச்சனை முடியணும்னு நீங்க ஜெபிப்பீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டவரே எங்களுக்கு கர்ப்பக்கனியை கொடுங்கன்னு கேட்பீங்களா? தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் தேசத்துக்காக விண்ணப்பம் செய்கிற பாரம் உங்களுக்கு இருக்கா? ஏங்க ஆலயத்துல உபவாச ஜெபங்கள் எதுக்கு? விசுவாசிகள் எல்லாரும் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும்போது நரகத்தினுடைய அடித்தளங்கள் அதிரும். சாத்தானுடைய சதிகள், யோசனைகள், திட்டங்கள் சிதறிவிடும். பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடக்கும். நமக்கு காணப்படாத வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள் தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமா 24/7 அது வேலை செய்து கொண்டுதான் இருக்குங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம தூங்கி கொண்டிருக்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதில்ல. அநேகர் ஜெபத்தினுடைய சக்தியை உணர்றதில்லைங்க. ஜெபத்தினுடைய விளைவுகளை யோசிக்கிறதில்ல. ஜெபத்தின் மூலம் அசாத்தியங்கள் சாத்தியமாகும் என்பதை உணர்கிறதில்லைங்க. அதனாலதான் நம்ம அநேக விஷயங்கள்ல தோற்று போகிறவங்களா இருக்கிறோம். பிசாசு தேவனுக்காக வாழ நினைக்கிறவங்களுக்கு அநேக தடைகளை உண்டு பண்ணுவான். போராட்டங்களை வைப்பான், சோம்பேறித்தனத்தை வைப்பான், டிஸ்டர்பன்சஸ் வரும், மனுஷங்க மூலியமா கலக்கம் வரும். நாம முன்னுக்கு போக முடியாம ஏதோ ஒரு விதத்துல நம்மை தடுப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். நம்முடைய வழிகள் விரிவாக்கம் அடையணும்னா ஆண்டவர் நமக்கு முன்னாக நடக்கணும். முதல்ல நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லணும். அவருடைய சித்தத்துல நம்ம தொடங்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அசாத்தியங்கள் சாத்தியமாகணும்னா அது ஜெபத்தினால, உபவாசத்தினால மட்டும்தான் சாத்தியம்.